ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய உடையிலையும் சரி, தன்னுடைய செயல்பாட்டிலையும் சரி, தன்னுடைய வீட்டிலும் சரி வறுமையை காட்டாத ஒரு நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். தான் கஷ்டப்படுறோம், தனக்கு இல்லை, எனக்கு இதை பண்ணுங்க, எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்காத ஒரு குணம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. யாற்றையும் இரவல் கேட்பது என்பது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிடிக்காது. அடுத்தவர்கள் உதவி செய்வது என்பது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிடிக்காது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது மட்டுமே ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக ரோகிணி என்பதே ஒரு தேர் வண்டி. அதனுடைய உருவம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர். அந்த தேர் இருக்க வேண்டிய இடத்திலும் மதிப்பு தான், தேர் சபைக்கு வந்தாலும் மதிப்பு தான். சில பேர் சில விஷயங்களை தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி இவர்களை தானா நான் பேசாம இருக்கிறேனையா அப்படின்னு சொன்னாலும் எனக்கு வாங்க உதவி பண்ணுங்க, நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டு ஐடியா கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இவர்களை பிரச்சனை வலையில் சிக்க வைத்து விட்டு இவங்க மேல கெட்ட பேரையும் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில நிச்சயம் ஒரு முறையாவது சந்தித்து இருப்பார்கள். யாக இந்த குணங்கள் எல்லாம் இவர்களுக்கு பெரிய ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். இந்த குணத்தை பயன்படுத்தி இவங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி பாதைக்கு போறாங்களா, அல்லது வாழ்க்கையில தன்னுடைய திறமையை இன்னொருத்தருக்கு பயன்படுத்திட்டாங்களா, அல்லது தான் எல்லாம் உழைச்சிட்டு எதையுமே பயன்படுத்த முடியாம ஒரு கஷ்டத்தோட அந்த பயணத்தை முடிச்சாங்களா அப்படிங்கிறதான் இந்த பிறப்பினுடைய வாழ்க்கை பயணத்தினுடைய அந்த தசாபலன்களுடைய ரகசியம்னு சொல்லலாம்.